இன்றைய திரை விமர்சனத்தில் நாம் பார்க்க போவது கிருஷ்ணா சங்கர் இயக்கத்தில் த வெர்டிக்ட். இந்த படத்தோட விமர்சனம் தான் நாம் இன்று பார்க்க போகின்றோம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, கொரோனா காலகட்டத்தை நடக்கும் அமெரிக்காவில் கதையை காமிக்கிறாங்க. அந்த அமெரிக்காவில் வசிக்கிறவங்க பெரும் செல்வந்தராக பணக்காரராக சுவாசினி இருக்கிறாங்க. சுவாசினி அப்படி இருந்தால் கூட அவங்க ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் உதவியோடு தான் வாழ்ந்து வராங்க. அவங்களுக்கு பல பிரச்சனையில் உடம்புல இருக்குது. இப்படி கடத்திலே அவங்கள சுருதி ஹரிஹரன் அவங்கள கூட இருந்து கவனிச்சுட்டு எல்லா உதவியுமே செஞ்சுட்டு அவங்களும் அவங்கள கவனிச்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க சற்று வெளியில் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ வெளியில் போகிற கட்டத்தில் சுவாசினிக்கு மூச்சுத்திணறல் அதிகமாக ஏற்படுத்துது. இதனாலே ஆக்சிஜன் வசதி அவங்களுக்கு கிடைக்காம போய் கடைசியில் அவங்க மூச்சு திணறி இறந்துடுறாங்க. இப்படி இறந்ததுனாலே அங்கே உள்ள போலீஸ்காரங்க எல்லாமே சுவாசினி இறந்தது இவங்க சுருதி ஹரிஹரை தான் கொண்டிருப்பாங்க, நீங்கள் தானே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, பணத்துக்கு ஆசைப்பட்டு நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இவங்களை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இதனாலே பல சாட்சி எல்லாமே இவங்களுக்கு அப்படியே சாதகமாக இருக்கிறாண்டி இவங்களை போலீஸில் ஈஸியாக ஹேண்டில் பண்ணி அங்கேருந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறாங்க. இவங்களுக்கு ஆதரவாக சுருதிகாரனுக்கு ஆதரவாக வக்கீல் வரலட்சுமி சரத்குமார் களத்தில் இறங்குறாங்க. அப்போது பல திடுக்கிடும் உண்மையில் வெளிச்சத்துக்கு வருது. சுருதிகாரன் காப்பாற்றப்பட்டாரா, சுவாசினி மரணத்திற்கு என்ன காரணம் என்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை சொல்கிறது மீதி கதை. மாயா என்ற கதாபாத்திரத்தில் துணிச்சலும் சாதுரியமும் கொண்ட வக்கீலாக வரலட்சுமி சரத்குமார் பளிச்சுடும் அளவுக்கு பயங்கரமாக மெர்சலாக வழக்கில் இருக்கும் மர்மங்களையே வெளிச்சத்து கொண்டு வரும் காட்சியில் கைதட்டு பெறுது. அந்தளவுக்கு சூப்பராக அமையாக இருக்குது. அனுபவ நடிப்பால் சுவாசினி கவனம் எடுத்திருக்காங்க. அவரது முக அசைவம் வசனங்களை சொல்லாமல் சொல்லுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்புறம் கொலைப்பழிக்கு ஆளாகி தவிக்கும் கதாபாத்திரத்தில் சுருதிகரகன் பரிதாபமாக நல்ல அருமையாக சூப்பராக நடிச்சுக்கிறாங்க. வரலட்சுமி சூனியராக வித்யாலேகா, பிரகாஷ் மோகன்தாஸ் இவங்க 2 பேருமே அவங்க நடிப்பு யதார்த்தமாக கொடுத்துக்கிறாங்க. அரவிந்த் கிருஷ்ணாவின் ஒளிப்பதிவு, ஆதித்யாரவின் இசையும் படத்தை தாங்கி பிடிக்குது. யூகிக்க முடியாத காட்சி இருந்தால் கூட பரபரப்பான திரைக்கதையும் அதை மறக்கடிக்குது. வெளிநாட்டில் நீதிமன்றத்தில் நடக்கும் விசாரணை எப்படிப்பட்டது என்பதை சொல்லும் அளவுக்கு ஒரு பரபரப்பான கதையை இந்த படம் கவனிக்கத்தக்கதுன்னு சொல்ல முடியும். இதனை கிருஷ்ணா சங்கர் அருமையாக இயக்கியிருக்கிறாரு. தி வெர்டிக்ட் ஒரு நியாயமான தீர்ப்பை வழங்கக்கூடிய ஒரு படமாக அமைஞ்சிருக்குது. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ரேட்டிங் 5க்கு 4.5 கொடுக்கலாம். அந்தளவுக்கு இந்த படம் ஒரு அருமையான படம். இந்த படம் வீக்கெண்டில் போராடிச்சுன்னா ஒரு தடவை பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு சிறப்பான மூவி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவை நெக்ஸ்ட் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.